உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அப்ப நீ என்ன பால் மாதிரி கேட்ச் பண்ணல? அப்ப நான் கொஞ்சமா பயந்து போயிட்டேன். பட் இவங்க ரெண்டு பேரும் நீ அடிக்கிறத பார்த்து எனக்கு ரொம்ப ஜாலி ஆயிடுச்சு. மோகன், என்ன நடக்குது இங்க? ராதாக்கு எப்பெல்லாம் தோணுதோ எங்களை அடி அடின்னு அடிக்கிறா, நீயும் எதுவும் சொல்ல மாட்டேங்கிற. சரி சரி, எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. ராதா, இங்க பாருமா, முதல்ல கொஞ்சம் அமைதியாகு. இத பார், குஷிக்கு ஒண்ணும் ஆகல, அவ நல்லாதான் இருக்கா. முதல்ல என்ன நடந்ததுன்னு என்கிட்ட சொல்லு. அம்மா, இவங்க ரெண்டு பேரும் இவ்வளவு நாளா என்ன என்னென்னமோ பண்ணாங்க, நான் எதுவும் சொல்லல. ஆனா ஆனா இன்னைக்கு இவங்க என்னோட குழந்தைய கொலை பண்ண முயற்சி பண்ணிருக்காங்க. இந்த விஷயத்தை என்னால விடவே முடியாது. இவங்க ரெண்டு பேரும் நான் சும்மா விட மாட்டேன். ராதா இரு. இன்னைக்கு நான் இவங்களை அடிச்சதெல்லாம் பத்தாது, இவங்களை நான் ஜெயிலுக்கும் அனுப்பணும். போலீஸ் அடியை இவங்க வாங்கணும். மோகனையா, போலீஸ்க்கு போன் பண்ணுங்க. என்ன காதம்பரி வீட்டுக்குள்ள போலீஸா? காது என்ன இப்படி பேசிட்டு இருக்காவ? இல்ல, போன் பண்ணுங்க மோகனையா. ராதா, அப்படி என்ன பண்ணாங்க இவங்க ரெண்டு பேரும்? ஐயோ, காது எதுவும் எதுவுமே பண்ணல நாங்க ரெண்டு பேரும். உன்னோட மருமகளுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு. நானும் தாமினியும் நிம்மதியா தூங்கிக்கிட்டு இருந்தோம். இவ உள்ள வந்து எங்க ரெண்டு பேரையும் அடி அடின்னு அடிச்சுட்டா. செருப்பு போட்டுட்டு தூங்குவீங்களா நீங்க? அது நான் என் ரெண்டு கண்ணால பார்த்த நீங்க ரெண்டு பேரும் மேல இருந்து நடக்கிறதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தீங்க. அது காது, எனக்கு கொஞ்சம் குளிரா இருந்துச்சா, அதனாலதான் செருப்பு போட்டுக்கிட்டே நான் தூங்கிட்டேன். அவ்வளவுதான். நாங்க எதுவுமே பண்ணல காது, நம்பு, நாங்க போய் சொல்லல. அப்பனா சரி, உண்மை என்னன்றதை இப்ப நானே சொல்றேன். அம்மா, குஷி தவறுதலா ஒண்ணும் பால்கனில இருந்து கீழே விழல. நிச்சயமா இவங்க தான் ஏதோ பண்ணிருக்காங்க. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.